ஐந்து கரத்தினை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் இத்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இது திருமந்திரத்தின் விநாயகர் காப்பு. திருமந்திரம் எனும் நூல் திருமூலர் அருளியது. சைவ திருமறையில் 10வது நூலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இமயமலை யோகி ஒருவர் சிவனடியார் சிவனின் பெருமையை பாடுவதற்காக சிவன் பெருமையை பாடிய அகத்தியரை காண்பதற்காக சிவனுக்கு சமமாக போற்றப்பட்டவர் அகத்தியர். 33 தேவர்களும் வடதிசையில் சேர்ந்திருக்கின்ற பொழுது தனி ஒருவராக வந்து உலகை சமநிலைப்படுத்திய அந்த அகத்தியரை காண ஆசைப்பட்டு இந்த சிவயோக மாமுனி இமயமலையிலிருந்து தென்னாடு வருகிறார். வந்த சூழலிலே பரகாமியம் அறிந்தவர் அவர். பரகாமியம் அறிந்ததால் தன் உடலை விட்டு மூலன் உடம்பிலே புகுந்தார். மூலன் உடம்பிலே புகுந்து தமிழ் 3000 எனும் நூல் செய்தார். அதுவே திருமூலர் அருளிய திருமந்திரம். 3000 பாடல்கள் கொண்டது திருமந்திரம். சதுர் வேதத்தில் உள்ள கருத்துக்களை தமிழில் பகுத்துக்குரியவர் திருமூலர். இறைவன், இறைநிலை, ஆகம விதிகள், வேள்வி முறைகள் போன்ற பல விஷயங்கள் திருமந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அதன் முதல் பாடல், ஒன்றவன் தானே இரண்டவன் இன்னருள் நின்றனர், மூன்றினுள் 4 உணர்ந்து 5 வென்றனர், 6 விரிந்தனன் எழும்பற்கு சென்றனன், தான் இருந்தான் உணர்ந்தான் 8. பலரும் இந்து சமயத்தை குறை சொல்கின்ற பொழுது பொம்மையை வைத்து கும்பிடுகிறீர்கள், உருவத்தை வணங்குகிறீர்கள், 10,000 கடவுள் உங்களுக்கு புரியாமல் பேசுகிறார். இறைவன் ஒருவன்தான் என்று அனைத்து நூல்களும் கூறுகின்றன. அவனுக்கு ஒரு பெயர் இல்லை, அவனுக்கு ஒரு உருவம் இல்லை, அவனுக்கு ஒரு எல்லை இல்லை. ஓர் நாமம் ஓர் எல்லை இல்லாத அந்த பரம்பொருளை நாம் புரிந்து கொள்வதற்காக உருவெடுத்து வந்தான். புரிந்து கொள்வதற்காக அவதாரம் எடுத்து வந்தான். மனிதனின் சிற்றறிவு எல்லையில்லாத பரம்பொருளை அறிந்து கொள்ள இயலாது. அதனால்தான் அவன் 2ஆக வந்தான். ஒவ்வொரு ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் இறைவன் ஒரு பகுதி இருக்கிறது. அதுதான் ஜீவாத்மா. பரம்பொருள் பரமாத்மா என்றால் உங்கள் உள்ளே இருக்கும் அந்த இறைத்தன்மை தான் ஜீவாத்மா. பரமாத்மா, ஜீவாத்மா, ஆணவம், கன்மம், மாயை, இந்த 3ம் நீங்கினால்தான் இந்த ஜீவாத்மா இந்த பரமாத்மாவோடு இணையும். இதைத்தான் சின்முத்திரை என்பார்கள் யோக சாஸ்திரம். ஒன்றவன் தான் இரண்டவன், மூன்றினுள் ஸ்திதி, சம்ஹாரம், சுவிட்சம் என்று காக்கும் கடவுள், படைக்கும் கடவுள் மற்றும் அழிக்கும் கடவுள் என்று 3ஆக பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் என்று நமக்கு ஒரு உருவம் கொடுத்தார். 4 வேதங்கள் 4. இந்த உலகியலையும் அப்பாற்பட்ட இயற்பியலையும் இறையியலையும் விளக்குவதுதான் வேதங்கள். அந்த வேதங்கள் ரிக்வேதம், யதுர்வேதம்,
சாமவேதம், அதர்வண வேதம். இந்த வேதங்களை 4ஆக தொகுத்தவர் வியாசர். வேதங்களை அவர் எழுதவில்லை. வியாசரும் ஸ்ரீ கிருஷ்ணரின் அவதாரம் என்று சில நூல்கள் குறிப்பிடுகின்றன. 5 விரிந்தனர். 5 புலன்களை கற்றுக்குள் வைத்திருப்பவர் இறைநிலை அடைந்தவர். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி ஆகிய என்று 6 ஆதாரங்களை தாண்டினால் நாம் சகசிரம் என்ற இறைநிலை அடையலாம். அதன் 6 வெறிந்தனர். எழும்பருக்கு சென்றனர். துரியாதீத நிலை. தானிருந்து தான் உணர்ந்தான் எட்டு. இது இன்சான் உடம்பை உணர்ந்தது. இதான் முதல் பாட்டுக்கு விளக்கம். ஒன்றவன் தானே இரண்டவன், இன்னருள் நின்றனன், 3 4 உணர்ந்து 5 வென்றனன், 6 விரிந்தனன், எழும்பருக்கு சென்றனன், தான் தான் உணர்ந்தான் எட்டு. இதில் இன்றைய தலைப்பில் நான் எடுத்துக்கொண்டது உடல்நிலை பாதுகாக்க வேண்டும். இந்த உடலை உங்களுக்கு தாய் தந்தை மூலமாக இறைவன் வழங்கினார். நீங்கள் ஒரு பகுதியிலும் இறைவன் ஒரு பகுதியிலும் வாடகைக்கு குடியிருக்கின்ற வீடுதான் இந்த உடல். மீண்டும் சொல்கிறேன், இந்த உடல் உங்களுக்கு சொந்தம் அல்ல. இந்த உடல் உங்களுக்கு சொந்தம் அல்ல. இந்த உடலில் இறைவன் இருக்கிறான். அவனோடு நீங்கள் ஒன்று குடித்தனமாக வாடகைக்கு சில காலம், ஒரு 60 ஆண்டு 80 ஆண்டு காலம் வாழ்கிறீர்கள். உங்கள் வாடகை காலம் முடிந்தவுடன் இந்த உடலை விட்டுவிட்டு நீங்கள் செல்ல வேண்டும், மீண்டும் இறைவன். ஆனால் இருக்கின்ற வரை ஒரு வாடகை வீட்டு ஆணி அடிக்க விடுவாங்களா? அப்போ இந்த வாடகை வீடாகி இந்த உடம்புல நீ இருக்கும் போது அதை பத்திரமா பாதுகாக்கணுமா இல்லையா? இந்த உடலுக்கு உரிமைக்காரன் இறைவன் அல்லவா? அவன் பஞ்சபூதங்களை தான் இந்த உடலை உருவாக்கி கொடுத்தான். அதனால தான் பூத உடல் என்கிறோம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இவற்றை கொண்டு ஒரு உடலை உருவாக்கி அதில் உயிரை செலுத்தி அவனும் வந்து வாழ்கிறான். அதான் உடம்பை முன்னம் இடுக்கின்றிருந்தேன், உடம்பினுள் உருபொருள் கண்டேன். உடம்பினிலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன். என் உடல் இறைவன் வாழ்கிறான் என்று தெரிந்த பிறகுதான் உடலை நான் பாதுகாக்க. உள்ளம் பெருங்கோயில், ஊன் உடம்பே ஆலயம். வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாசன், தெள்ள தெளிந்தாருக்கு சீவனே சிவனிக்கு. இந்த உடல் என்னும் ஆலயத்தில் இந்த 5 புலன்கள் தான் நமக்கு தீபம். அந்த 5 புலன்களால் நாம் காட்டுகின்ற தீபாராதனை தான் வழிபாடு. அப்பொழுது இந்த உடல் எவ்வளவு முக்கியம் என்று புரிகிறதா? உடலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை, எவ்வாறு என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கீதைக்கு நாம் செல்ல வேண்டும். குணபத்ராய குணபாய யோகம். உணவு 3 வகைப்படும். தாமச உணவு, சாத்விக உணவு, ரஜோ உணவு. சாத்விக உணவு உண்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். பழையது தவிர்க்க வேண்டும். அதிக உரப்பு, அதிக சூடு, அதிக காரம், அமைதியான உணவு தான், அதிக ரசம் உள்ள, அதிக காய்கறிகள் பழங்களுள்ள உணவு தான் சாத்விக உணவு. நம்முடைய கவி சக்கரவர்த்தி அயோத்தி நகர மக்களை பற்றி கூறும்போது கூறுவார், முந்து முக்கனியின் 4 வகை முதுரையும் செந்தயிரும் சிந்திய சோறு. 3 கனி சாப்பிடணும், 4 வகை பயிர், கட்டி தயிர், கொஞ்சம் கொஞ்சம் சோறு. இதை தம் இல்லத்தில் இருந்து சாப்பிட வேண்டும், அந்தனருக்கு வழங்கிய பிறகு. கம்பல் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த உடலை நீங்கள்
பாதுகாத்து கொண்டு இருப்பது இறைவனுக்கு செய்கின்ற பூசை. இறைவனுக்கு செய்கின்ற பூசை. இதைத்தான் திருமூலர் யோக ஆசனங்கள் மூலமாக பாதுகாக்கலாம் என்று கூறினார். யோக ஆசனங்கள். யோகா என்பது யுஜ் என்ற வடமொழியிலிருந்து வந்தது. யுஜ் என்றால் இணைத்துக் கொள்வது, ஒரு திறமை. இந்த யோகா என்பது 8 நிலைப்படும். ஏமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், பிரத்யேகம், தாரணம், தியானம், சமாதி. இந்த 8 நிலையும் என்னவென்று பிறகு பார்ப்போம். முதலில் தெரிந்து கொள்ள வேண்டியது ஹத யோகா, ராஜயோகா. இப்பொழுது பல இடங்களில் சொல்லித்தரப்படும் உடல் பயிற்சியானது ஹத யோகா. ராஜயோகா என்பது மனதை கட்டுப்படுத்தும். உடலையும் மனதையும் ஆரோக்கியம் வைத்திருந்தால் இறைவன் மகிழ்வோடு நம் இல்லத்தில், நம் உள்ளத்தில் குடியிருப்பார். நன்றி, வணக்கம்.